காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ஒரு பட்டாணி சுண்டலை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அது குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போனதும் வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்திங்கன்னா சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடும். இதை சனுஸ்காவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு வச்சு கொடுத்தேன். சூப்பராகவே சாப்பிட்டா. கீரை போட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுடலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. லெமன் ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து சிப்ஸ் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்து பார்த்தா குட்டி பாப்பா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கு 1 by 1 எல்லாத்தையும் பார்த்து முடிச்சா. வீடே வந்து புயல் அடித்து ஓஞ்சா எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு.